ஓம் அகத்தீசாய நம. 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 இதாக கேளுங்க பாண்டியன். ஞானிகள் அருள்பெருஞ்சோதி. அருள்பெருஞ்சோதி ஆண்டவன் அருள்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ராமலிங்க சாமிகள் சொல்வார். அது உடம்பை ஜோதியாக்கி கொள்வது. உடம்பை ஜோதியாக்கணும். அதே சமயத்தில் ஜோதியை காணுகிறார்கள் ஞானிகள். புறமத்தியில் 1 கோடி, அதான் 100 கோடி சூரிய பிரகாசமான ஜோதியை காண்பார். கண் கடுக்க புகை சிறிதும் காட்டாதே அப்படின்பார். அப்போ கண் கடுக்கன்றது கண் வலி இருக்கும். கண் கடுக்க புகை சிறிதும் காட்டாதே ஜோதியை காண்பார். அப்போ கண்ணை மூடினால் சொல்ல ஒன்றா பேரானந்தத்தில் இருப்பார்கள். எல்லா ஞானிகளும் அப்படி தான் இருப்பாங்க. எல்லா ஞானிகளும் ஜோதி தரிசனம், ஜோதியை காணுகின்ற மக்கள். இப்போ நாம் ஏன் காணக்கூடாது? அந்த ஜோதியை கண்டவர்கள் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவாங்க. நம்முள் இருக்கு ஜோதி, ஆனால் நம்ம அது காண முடியாது. என்ன காரணம்? ஜோதியை கண்டவன் ஜோதியை நமக்கு காட்டணும். உற்று நின்றாரோடும் அத்தகைய ஜோதி. அப்போ ஞானிகள் ஆட்சி இல்லாமல் அவர் காணுகின்ற ஜோதியை நம்ம காண முடியாது. அவர் ஜோதி தரிசனம் காட்டணும். இப்போ இதோட ஒரு அகத்தியரோடு சொல்லும்போது, மலைவாயல் மதிரவியும் அடையும் போது, மலைவாசல் மதிரவியும் அடையும் போது வன்னி ஒளி தீக்காடு மதியோ கோடி. வன்னி ஒளி பிரம்மாண்டமான சுடர்களை காணுகிறார்கள். 7 வகையான வண்ணங்கள். அதே கண் கூசும். இந்த சூரியன் ஒரு பங்கு தான். இவன் காணுகின்ற சூரியன் 100 கோடின்பார். மதிகோடி வன்னி கோடிம்பார். கோடிக்கணக்கான சூரிய ஒளியை காணுகிறான். அந்த ஜோதி உற்று நின்றாடும் அத்தகைய ஜோதியை சித்தர்களிலிருந்து தெரிந்தறிவார்கள். ஆக 1 கோடி பிரகாசம், கோடி பிரகாசமான ஒரு ஜோதியை புருவத்தை பார்க்குறான். அது அந்த ஜோதி நாம் வணங்கக்கூடிய ஆசான் ராமலிங்க சாமிகளோ அல்லது மாணிக்க வாசகனோ அது அருணகிரிநாதரோ பட்னத்தாரோ அவர்களை வணங்கினால்தான் அவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. அப்போது அந்த ஜோதியை இவன் காண வேணுமென்றால் ஆசான் என்ன சொல்கிறாரோ கேட்கணும். இப்போ தூங்கிட்டே இருப்பாங்க, எந்திரிப்பாங்க. சாப்பிடும்போது நிறுத்தும்பாங்க. உப்புல அவனு தான் சாப்பிடணும். ஜோதியை காண விரும்புகிறவர்கள், அருட்பெரும் ஜோதியை காண விரும்புகிறவர்கள் உப்பில் அவனு தான் சாப்பிடணும். அவர்கள் இச்சாபத்தியம், அவர்கள் சிற்றின்பத்தில் ஈடுபடக்கூடாது. சிற்றின்பத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு ஜோதி தெரியாது. அப்படி ஜோதி புகஞ்சு போ, உடம்பு கருகி போ. அப்போ அதனால் அந்த உடம்பு கருகுனாக்கா ஜோதி காண முடியாமல் உடம்பு செத்து போவான். ஆக சிற்றின்பத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு ஜோதி தெரியாது. அப்போ என்ன செய்கிறான்? ஆசான் திருமலை தேவன் தான் சொல்லுவார், அவன் காணுகிற ஜோதி எங்கோ ஆட்சியும்பார். உற்று நின்றாரோடும் அத்தகு ஜோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவாரில்லை. பத்திமையாலே பணிந்தடியார் தொலை முத்தி கொடுத்த ஒரு முன்பு நின்றானர். முன்பு என்பது நம்மோடு இருப்போர்னு அர்த்தம். ஆக இப்போ ஆசான் திருமலை தேவர், கரூர் முனிவர் இவரெல்லாம் ஜோதியை கண்டவர்கள். அப்போ ஜோதியை எப்படி காணுகிறாருன்னு சொன்னால் இப்படியெல்லாம் கட்டுப்பாடு இருக்கணும். சரியா, உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா? சாப்பிட தான் வேணும். சரியா, தூங்காமல் இருக்கணும், இருக்க தான் வேணும். சரி, பெண்மாகி அற்று இருக்கணுமா? இருக்க தான் வேணும். என்னையா இதெல்லாம் சாதிக்க முடியுமா? சாதிக்க தான் வேணும்.
ஏன் நீயா சாதிக்கிறேன்? அவங்க சாதிக்கிறாங்க. ஆசானை வணங்குறான். அடியனுக்கு ஞான சித்திக்கணும். ஞான சித்திக்குன்னு சொல்லி ஜோதியை காண்பது தான். சொல்லவனா பேரானந்தம் தரக்கூடிய ஜோதியை காண்பது தான். பெரியவங்ககிட்ட ஆசி கேட்குறான். நான் இந்த மாதிரி மோட்ச லாபம் அடையணும். மோட்ச லாபம் அடையதே ஒளியை காண்பது தான். ஒருத்தன் மோட்ச லாபம்னா ஒளியை காணுகிறான். என்ன ஒரு சூரியன் சதகோடி சூரியனுக்கு ஒப்பான சுடரை காணுகிறான். அதான் மோட்ச லாபம். இப்போ நான் அவங்க ஆசானை கேட்குறான். கேட்க வேண்டியன்னு கேட்குறான். இப்போ ஆசான் திருமூலர், கரூர் முனிவர், போக மகாரிஷி இவங்கெல்லாம் ஜோதியை கண்டவர்கள். இப்போ கவனிக்கணும். இப்போ எந்த மாயைக்காக விந்துவை சிக்கரத்தை செலவு செய்கிறானோ அதுவே ஜோதியாக மாறுதுங்கிற ரகசியத்தை அறிஞ்சுக்கணும். என்னையா இவ்வளோ? ஆமாம், மர்மம். நீ எது அசுத்தமானது, எது விஷம்னு நினைக்கிறியோ அதுவே சதகோடி சூரிய ஒளியை தரக்கூடியது சுக்கிலன்னா. இப்போ எது நாங்களாம் அடையலாம், நீங்களும் அடையலாம், எல்லாமே அடையலாம். அவர்கள் சொல்லணும், நீ இதுக்கு செலவு செய்கிற, நீ செலவு செய்யாமல் தானே போகணும். இதுக்கு நீ செலவு செய்கிற, அதுவே கனல் ஏறினான். காணும் போது பராசக்தி தீட்சைக்கெல்லாம் கலந்திருந்த அதனுடைய கனல் தான் மைந்தா. பூணுவது இதனன்றி புலந்து பேர் இல்லை, பூமியோட நாதம் என்று இதற்கு பேர். தோணுவதெல்லாம் உனக்கு தோணும்பார், சுப்பிரமணிய 500 இருக்கும். அப்போ காணுமது பராசக்தி தீட்சைக்கெல்லாம் கலந்திருந்த அதனுடைய கனல் தான் மைந்தா. இப்போ இந்த இல்லறவாசிகள் ஈடுபட்டால் தான் உடம்பு ஆரோக்கியம் இருக்கும். ஈடுபடானா உடல் கனல் ஏறிடும். ஆச்சாடா ஆதிவஸ்து அறியாவிட்டால் அனலாக குதித்திடுமே தேகந்தனார். ஆச்சாடா ஆதிவஸ்து, இது ஆதி வஸ்துன்னு சொல்லுது. ஆச்சாடா ஆதிவஸ்து அறியாவிட்டால் அனலாக குதித்திடுமே தேகந்தான். இது அது அந்த மர்மத்தை அறிந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆக தலைவன் என்ன செய்யறான்? தின அகத்தீச பூஜை செய்யனாலே நச்சு விஷத்தன்மையான இந்த சுக்கிலத்தை ஜோதியாக மாற்றான்னு சொன்ன சாதாரண விஷயம் அல்ல. அவங்க ஆசி தான் இது, வேறு எந்த முயற்சியாலும் முடியாது. அப்போ அவங்களுடைய அருள் தான் இவனுக்கு ஜோதியாக அருள் பெரும் ஜோதியும் வரும். அருள் பெரும் ஜோதி ஆண்டவன், அருள் பெரும் ஜோதி அருள் அருளை பெற்றவருக்கு ஜோதி தெரியுது. இந்த உடம்புல முதுகு பக்கம் பருதி ஒளி முதுகுப்புறம் பாய்ந்தே வீசுனான். பருதி ஒளி முதுகுப்புறம் பாய்ந்தே வீசும். ஆனால் கொதிக்க முதுகு பக்கம், ஆனால் கொதிக்க 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 இவன் சொல்ல ஒன்றா பேரானது இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ என்ன, இப்போ நான் முதுகில் துணி போட்டிருக்கேன், ஈர துணியை நினச்சி போட்டிருக்கேன். அப்போ ஜோதியை நான் காணுகிறேன், முழுசாக இல்லை. சிறிதளவு பார்க்கும்போதே கண் திறக்க முடியலன்னா அவன் சொல்ல ஒன்றா பேரானந்தத்தை அடைகிறான். இப்போ நான் காணுகின்ற இந்த சிறிய ஒளியும் ஆசான் காட்டின கருணை. ஆசான் எனக்கு காட்டுறான், என் கூடவே இருக்கிறான். ஏன் உன் கூடவே இருக்கான்னா, நான் காலையில் எழும்போதே திருமல தேவரையும் அகத்தீசனையும் நாயினும் கடையனாகிய என்னை ஒரு பொருட்டாக மதித்து எனக்கு நீ ரட்சிக்கணும்னு கேட்குறான். நாயினும் கடையனாகி என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னை நீ பார்க்கணும்ப்பாங்க. இது நான் சொல்வது கோடியில் ஒன்று தான். அவ்வளவு கீழே இறங்கி ஆசானை கேட்குறோம். நீ எல்லாம் பெரியவங்க ஐயா, நாங்கள் தான் பாவிகள். எத்தனையோ பாவிகளும் திருவருள் கடாட்சத்தால் சித்தி பெற்றிருக்கிறார்கள். சொல்லவனா பேரானந்தம் அடைகிறார்கள். அதில் யான் ஒருவன், என்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யாசிக்கிறான். கையேந்திரம். அந்த கையேந்தி கேட்க கேட்க கருணை காட்டுகிறான். அந்த கருணை அது அருள். அந்த கருணை இதுக்கு அங்கே அருள் என்று வரும். அருள் பெருஞ்சோதி என்பது இதுதான். அவங்க விட்டு அன்பு செலுத்துகிறோம். அவங்க என்ன செய்வாங்க, நல்ல பிள்ளை. அவங்க கேட்கும் போதே இப்படி கேட்குறோம், எனக்கு நல்லது கிட்ட தெரியாது ஐயா, நீங்களாம் புரிந்தவங்க உணர்ந்தவங்க, எனக்கு நீ உணர்த்தணும் அப்படின்னு கேட்குறோம். இது எத்தனை முறையாக கேட்கணும்? அவங்க நம்ம மேலே பாசம், நம்ம மேலே அன்பு, நம்ம மேலே அன்பு காட்டும் வரையில் நாம் கேட்குறோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம். கேட்க 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 ஒரு பக்கம் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்கிறோம், ஒரு பக்கம் தியானம் செய்கிறோம், புண்ணியமும் அருள் பலமும் சேருது. அவருடைய கருணை நமக்கு அருள், அவருடைய கருணை தான் நமக்கு அருள். அந்த இப்போ கேட்க கேட்கிறான், ஒரு நாம கேட்குறான், கேட்டுக்கிட்டே இருக்கான். கேட்க கேட்க பெரியவங்கெல்லாம் மனசில் அளவிலாக மகிழ்ச்சி அடைகிறான். புஜன மகிழ்ச்சி, இப்போ திருமல தேவனை கேட்டால் புஜன மகிழ்ச்சி பார்ப்பார், புஜன மகிழ்ச்சி பார்த்தா கோரக்க மகிழ்ச்சி பார்ப்பார், கோரக்க மகிழ்ச்சி பார்த்தா இடைக்காட்டர் பார்ப்பார், இடைக்காட்டர் பார்த்தா கொங்கன மகிழ்ச்சி பார்ப்பார். இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. சரி, சமுதாயத்தை ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கிறான், நல்ல பிள்ளை வந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவான். இப்போ ஒரு ஞானிகளை வணங்க வணங்க
ஞானிகளை வந்து எப்போ ஆசான திருமலை தேவனையோ கோரக்க மகரிஷியோ புஜன மகரிஷியோ கூப்பிடும்போது பெரியவங்க பார்க்குறாங்க, ஒருத்தன் வர்றான்டா நம்ம இடத்துக்கு, நம்ம வாழை என்ன வந்த திருக்கூட்டம், வாழையாக வந்துக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன், நாமெல்லாம் இறங்கி அருள் செய்யணும்னு கேட்போம். ஆரம்பத்தில் அவங்கெல்லாம் அருள் செய்ய மாட்டாங்க, நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பெரியவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னா அப்படியே நிசப்தமாக அவங்களும் சொல்ல ஒன்றா பேரானத்தை திருப்பாங்க. கண் திறக்கா லகரின்னு சொல்லுவார். கண் திறக்காமல் அப்படியே இருப்பாங்க. ஏதாவது ஒரு மூலையில் ஞானிகள் நாமத்தை சொன்னால் அத்தனை பேரும் திரும்பி பார்ப்பான். 9 கோடி பேரும் பார்க்குறான். யாராவது நம்ம ஆசானை கூப்பிட்றான், ஆசான் அகத்தீசனை வணங்குறான், இப்படியெல்லாம் கேட்குறான். நாய்கன்னு கடையங்கிறான், பாவிங்கிறான், என்னைக்கெல்லாம் புண்ணியவான்கிறான், நாங்களாம் பாவம் தான் செஞ்சுருக்குறோம், எங்களால் ஒன்று திருவிடைய பற்ற முடியல, நீ தான் அருள்ச்சின்னு கேட்குறான். இப்படி தானே வெளியே இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுது, கொஞ்சம் தான், இன்னும் நிறையான வேண்டுகோளாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம வணங்கி கேட்குறோம். வணங்கி கேட்கும்போது பார்வைப்படுது. பெரியவங்க அத்தனை பேரும் கருணைய வடிவான மக்கள். நம்ம செய்த வினை என்ன செய்யும்? சில ஆண்டுகள் நம்ம பாடுபட்டு இருப்போம். வினை என்ன செய்யும்? இந்த பாவம் என்ன செய்யும்? அது நம்மளாம் ரொம்ப கற்றுக்கிட்டதாகவே சொல்லும். அதான் பாவத்தின் சின்னம். நம்ம கற்றுது போதாது, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. கற்றுக்கொள்ள வேண்டிய எதுன்னு கேட்டால், நீ நூலே வேண்டாயா, பெரியவங்க கிட்ட ஆசி பெற்றுக்கணும், அவங்ககிட்ட எப்படியாவது அவங்க மனசில் கோணாமல் நடந்துக்கணும், அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கணும். எங்கேயாவது தவறு வந்துடுமோ, ஏதோ வந்துடுமோ, அப்படி வந்தால் நம்ம ஜென்மத்தை கடத்திட்ட முடியாது. பெரியவங்க அப்போ அதையும் கேட்கணும். ஐயா நீங்களாம் பெரியவங்க தான், ஓரளவு தான் குற்றத்தை மன்னிப்பீங்க, நான் மேலும் மேலும் குற்றம் செஞ்சு அவங்க மனசில் கோபம் வந்துடும், அவங்க கோபத்துக்கு நான் ஆட்படக்கூடாது, நீ தான் கொடுத்த, அதுக்கும் கேட்கணும். பெரிய பிரச்சனை. அருள் பெருஞ்சோதி ஆண்டரை பார்க்க விரும்புறியா? இப்படி கேளு. எப்போ நாம் என்னுடைய அறியாமை காரணமாக மிகுதியாக கற்றதாக நினைக்கிறேன், அதே சமயத்தில் உன் பாதத்தை நான் நினைக்கணும், உருகி தியானம் நினைக்கிறேன், என்னால் முடியல, நீ தான் அருள் செய்யன்னு கேட்கணும். இப்படி கேட்க நான் பெரியவங்களை தூண்டிக்கிட்டே இருக்கணும். காலையில் கேட்கணும், மாலையில் கேட்கணும், நடக்கும்போது அகத்தீஸ்வராகணும், இப்படியே பார்த்துக்கிட்டு நாமத்தை சொன்னால் தான் பார்ப்பான், இல்லைன்னா அவனுக்கு போடான்னு போடுவோம். நாமத்தை சொல்லணும். இப்படி ஒரு முறையை கையாளணும். நாங்கள் இந்த குற்றம் செய்யறது என் இயல்பு தான் ஐயா, நீங்களாம் பெரியவங்க, குற்றத்தை செய்துக்கிட்டே நான் இருக்க விரும்பலை, குற்றம் செய்யறதே என் கொனைக்கேடாக இருக்குது, நீங்களாம் புண்ணியவான்கள், நீ தான் எனக்கு அருள் செய்யன்னு கேட்குறோம். இப்படி கேட்க பார்வைப்பட்டுக்கிட்டே இருக்குது. பெரியவங்கெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், தாய்மலை சாமிகள், பட்னத்தார், அருணகிரி, நந்தீசர், அகத்தீசர், ஆசான் ஞானபண்டிதன், திருமூலர், காலாங்கி போகர், புலிப்பாணி, சட்டமுனி, சண்டீசர், கரூர் முனிவர், சிவவாக்கியர், கொங்கண மகரிஷி, இடைக்காட்டர், கோரக்கர், ரோமரிஷி, புஜண்ட மகரிஷி, குதம்பை சித்தர், அகப்பு சித்தர், பாம்பாடி சித்தர், அழுகன்னர், முத்தானந்தர், கடுவல் சித்தர், முத்தானந்தர், புலத்தீசர், சுந்தரானந்தர், மச்சமுனி, மார்க்கண்டேயர், சுகபிரமரிஷி, தேரையர், ரோமரிஷி, கமலமுனி, மெய்கண்ட தேவர், யூகி முனி, சூதமுனி, சிவயோகமாமுனி, யோகி வேமன்னா, எப்படி இருக்கு? கஞ்சமலை சித்தர், துர்க மகரிஷி, பிரம்மமுனி, தன்வந்திரி, பதஞ்சலி முனிவர், வியாக்கிரமர், காசிபர், கௌசிக மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, இப்படி சொல்கிறோம், விஸ்வாமித்திரர், வசிஷ்ட மகரிஷி, வல்லோ பெருமான், பராசரிஷி, கௌபாலர், இப்படிதான் சொல்லுவோம். கௌபாலர், கலைகோட் முனிவர், கலைகோட்டு முனிவர், சமதக்கினி, குடும்ப சித்தர், குருராஜர், இப்படியெல்லாம் கடைப்பிள்ளை, இப்படியெல்லாம் கூப்பிடுவோம். என்னடா அவெல்லாம் பார்க்குறான், பெரியவங்க பார்க்குறான், எவ்வளோ பெரிய பாவி இருந்தாலும் சரி. இப்போ சொல்லப்பட்ட ஞானிகளை அவன் மனசில் தியானித்து நீங்கள் தான்ப்பா எனக்கு அருள் செய்யன்னு கேட்டால், எப்போ ஏற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் ஒழுகு கையை புத்துநோய் உள்ளவனாக இருந்தாலும் சரி, கையை குறுகிட்டவன் இருந்தாலும் சரி, அடாத பாவம் செய்தாலும் சரி, புண்ணியவன்லாம் பார்க்குறோம், முடிவு எடுக்கிறான், டேய் இவனை கை விடாதன்றோம். இது யார் பார்க்குறான்? ஆசான் சுப்பிரமணியர் தான் உலகத்தையே தலைவன். நல்ல பிள்ளைடா, அவன் இறங்கி அருள் செய்வான். இவ்வளோ பேர்த்தையும் தினம் கூப்பிட்டா அருள் பெருஞ்சோதி என்ன இன்னும் எவ்வளோ நான் பார்க்கலாம். இது என்னோடய அனுபவத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நான் அனுபவத்தை சொல்ல, கற்பனை இல்லை. ஆக பெரியவங்க நாமத்தை சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? அடிப்படை என்னடா அவன்கிட்ட பலகீனம் இருக்குன்னு கேட்குறான். சரி, அடிக்கடி உணர்ச்சிப்படுறான், அடிக்கடி இவனுக்கு ஒரு வகையான கொனைக்கேடு இருக்குது. கொனைக்கேடை உடைச்சிடான். புண்ணியவான்கள் பார்வைப்பட சினம் குறையும், நல்ல பண்பு வரும். பொறாமை, வஞ்சனை, சூது, ஜாதி வெறி, மதவெறி, கொடுமைகள், பிறரை வருத்தி அது மூலமாக மகிழ்ச்சி அடையலாம், பாவம், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு உணர்த்துவார்கள். கொனைக்கேடு உணர்த்தினாலேருந்து ஒருத்தர் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்க முடியாது. கொனைக்கேடை நாம் புரிஞ்சுக்கிறோம், நம்மகிட்ட கொனைக்கேடு நமக்கு தெரியாது.
அப்போ நம்மகிட்ட கொனை கேட்டே அவங்ககிட்ட கேட்கணும், கேட்டால் தான் அருள் செய்வாங்க. அதான் சொன்னால் எதிரார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பின் தீதுண்டோ மண்ணு இருக்கணும். சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய பலகீனங்கள் கொனைக்கேடுகள் நம்மளுக்கே தெரியாது. கடைசி வரையில் நம்மளை பாவியாக்கிட்டே இருக்கணும் நம்ம அறிவான்னா பாவங்கள் அறியாமை உண்டு போகணும். பாவம் என்ன செய்யும்? நம்ம விட்டுக்கிற நம்ம சிறந்த மனிதன், நம்ம விட உலகத்தை சிறந்த மனுஷன்ல அப்படியே நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். இது பாவத்தின் சின்னம். தலைவனை கேட்கணும், ஐயா நாங்கள்லாம் தெரியாது ஐயா, நான் பெரிய புண்ணியவனாகவும் உன் திருவடியை பட்டதை உன் திருவடியை பட்டதில் நான் மிகப்பெரிய நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியல, நீ தான் அருள் செய்யன்னு கேட்கணும். ஆக கொனைக்கேடு தீரணும். எப்போ தீரன்னு கேட்டான். இவ்வளோ ஞானியும் கூப்பிட்டு நீங்கள்லாம் பெரியவங்க, நீ தான் எனக்கு அருள் செய்யன்னு கேட்குறான். இப்படி கேட்டு கேட்டு கேட்க கேட்க கொனைக்கேடுகள் புரியுது. அது மட்டும் சொல்லக்கூடாது. ஐயா நீங்களாம் இவ்வளோ பெரிய ஞானிகள் தான், மரணமில்லா பெருவாள் பெற்றவங்க, கருணைய வடிவான மக்கள் என்ற கொனைக்கேடை உணர்த்திருக்கிறேன். ஆனால் கொனைக்கேடை உணர்த்தினால் போதாது, அதை நீக்கிக்கொள்ள நீ தான் அருள் செய்யணும். அதை நீக்கிக்கொள்ளணும். அதை தவிர எனக்கு வழி இல்லை. கொனைக்கேடு உள்ளவர்கள் பாவிகள் இந்த இடத்துக்கு வரவே முடியாது, அருட்பெருஞ்சோதியை காண முடியாது. ஆக பாவிகளை நீங்கள் ரட்சிக்க மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு, ஆனால் நான் தான் பாவின்னு முன்னே சொல்லிட்டோம். ஆகவே பாவத்திலிருந்து விடுபட நீ அருள் செய்யன்னு கேட்கணும். ஆக கொனைக்கடை உணர்த்தினால் மட்டும் போதாது, கொனைக்கடை நீக்க நீ அருள் செய்யன்னு கேட்டுக்கணும். இதெல்லாம் தலைவனை கேட்டால் தான் பெற முடியும். இப்போ என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு வர்றேன். ஆக ஆரம்ப காலத்தில் என்னிடம் இருந்த கொனைக்கேடுகள்லாம் பொல்லாத கொனைக்கேடு என்னை பிச்சு தின்னுக்கிட்டு இருந்துச்சு. காம விகாரங்கள் என்னை அப்படியே பிச்சு தின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஆசானை கேட்டான், இவ்வளோ கொடிய நான் என்னையா பாவம் செஞ்சேன், என்னை போட்டு இப்படி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குதே, ஏன்யா இப்படி ஒரு கொனைக்கேடு எனக்கு தந்தேன்னா, அது இயல்பு தான் ஐயா, அது முற்று பெறும் வரையில் உன்னை அப்படி காம விகாரங்கள் உன்னை போட்டு பிச்சு திங்க தான் செய்யும். அதை நாங்களே சரிப்படுத்துகிறோன்னா, அப்பா நாங்களே சரிப்படுத்தணும்னு சொன்ன வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்துச்சு. ஆக இது போன்ற ஒரு சலனங்கள்லாம் விகாரமானங்கள், வெளியே தெரியாத ஒரு கொனைக்கேடு, வெளியே தெரியாத காம விகாரம் என்னை ஆட்டி படைத்தது. இது ஞானிகிட்ட கேட்டால் அது அப்படி தான் இருக்கும், நாங்கள் உன்னை காப்பாற்றுறோம், அந்த கொனைக்கேடை உடனே நீக்க முடியாது, எங்களுடைய திருடைய பற்ற அது மாதிரி உள்ள கொனைக்கேடுகள், அந்த சலனங்கள் விகாரங்கள் நாங்களே அதை சரிப்படுத்தி தரோம்னு சொன்னாங்க. ஆக இப்போ நாங்கள்லாம் ஆரம்பத்தில் என்னுடைய கொனைக்கேடுகள் அதிகமாக கோபம் கொள்ளுதல், மற்ற அவமதித்தல், மற்றவரை பழிவாங்க நினைத்தல், எல்லா வகை ஒரு பாவிக்கு என்னென்ன கொனைக்கேடு இருக்குமோ அத்தனை என்கிட்ட இருந்தது. நாங்கள் என்ன செய்தோம், அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். அதுவே நான் செய்த புண்ணியம். நான் இன்னும் பொறாமைப்படுகிறேன், இன்னும் பிறரை தொண்டை புரிந்து கொள்ள முடியாது சின்னம் கொள்ளுகிறேன். அவன் அது நினைப்பான் இது நினைப்பான் அப்படி கற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தனால கற்பனையே அவன் சரியா அவர் நம்ம மேலே அன்பாக தான் வச்சுருப்பார். ஏன்னா பாவம் என்ன செய்யும், உண்மையான தொண்டனெல்லாம் தூய்மையான தொண்டெல்லாம் நம்ம மேலே அவன் பகை வச்சிருக்கான்னு சொல்லிச்சு. நான் அப்போ ஆசானை கேட்டேன், எல்லாம் நல்ல தொண்டர் தான் ஐயா, நான் அவன் என் மேலே பகை வைக்கிறதுக்கு என்ன நியாயம், இன்னும் என்னக்கிட்ட இந்த பாவச்சம் அவன். அப்போ ஆசான் என்ன சொன்னார்னா, முன் ஜென்மத்தில் நல்லா பண்புள்ள தொண்டனெல்லாம் நீ இகழ்ந்து பேசி அவன் மனசை புண்படுத்தியிருக்கிற, ஆகவே நல்ல நண்பனையும் பகையாக உனக்கு தெரியும்னார். அட பாவிகளா, நாங்கள் பாவியில்லை தம்பி, நீ செய்த பாவம் தான் நல்ல தொண்டனெல்லாம் பாவியான நம்மளை விருப்பணும். அவன் நல்ல தொண்டன் மீது ஐயப்பாடு வந்திருப்பது எங்கள் மேலே குறையில்லை, உன்னுடைய பாவம். அப்போ நாங்கள் இதுக்கு விமோச்சனமே இல்லைன்னு பரவாயில்லை. ஆக நல்ல தொண்டனாக இருந்தும் அவன் மீது ஒரு சந்தேகத்தை, அவன் நமக்கு அவன் மேலே கோபமாக இருக்கான், அவன் அப்படி இருப்பான், ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்துட்டோம், புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கேட்டோம். நல்ல தொண்டன்னு எல்லாம் தெரியுது ஐயா, அவன் நல்ல மீது அன்புலாம் நம்ம மீது அன்பு வச்சு நம்ம வளர்ச்சிக்காக தொண்டு செய்கிறான். நம்ம வளர்ச்சிக்காக தொண்டு செய்தாலும் அவன் மேலே ஏன் இந்த சந்தேகத்தை கொண்டு பண்ண முன் செய்த வேணான்னார். என்ன காரணம், ஒரு மனிதன் ஒரு ஞானி ஆகவேன்னு சொன்னால், ஒருத்தன் அருள் பெருஞ்சோதியை பார்க்கவேன்னு சொன்னால், பல ஜென்மங்களில் அவன் இந்த இது வச்சு ஆசிரமம் வச்சு நடத்திருப்பான். உண்மையாகவே இரவும் பகலும் பாடுபட்டிருப்பான். உண்மையாலுமே இரவு போல் பாடுபட்டு யாரேன்னு ஒருவன் சொல்லியிருப்பான், இவன் உங்களை கெடுக்க பார்க்குறான், இவன் உங்கள்கிட்ட அன்பு இல்லை, உங்களுக்கு விரோதமாக நடந்துக்கிறான்னு சொல்லிடுவான். அவன் பேச்சை கேட்குற அளவுக்கு அன்றைக்கி அறிவு இருந்திருக்கும்.
அந்த அறிவின் காரணம், அதன் காரணமாக உண்மையான தொண்டை நான் புறக்கணித்திருப்பேன். அவன் வெளியில் போய் பாவி என்ன பண்ண நான் தொண்டு செஞ்சேன் எப்படி நான் தூக்கி எஞ்சிட்டான்னு சொல்லி தலைவன் சொல்லியிருப்பான். அந்த வினை இப்போ என்னை சூழ்ந்துக்கும். அப்போ சூழும்போது தலைவன் புஜன மகர் தான் சொன்னார், உண்மையான தொண்டனெல்லாம் நீ இகழ்ந்து பேசுவே, அது ஒன்று வினைப்பயன் சொன்னார். ஏயா அப்படிலாம் இருக்குது, நாங்களே சரிப்படுத்துகிறோம். எங்கள் திருவடியை பற்றி இதனால் நீ அல்லல் பட்டு இத்தனை வருஷம் ஆகியும் அந்த மாதிரி ஏயா இன்னக்கிட்ட அந்த கொனைக்கிட்டு இருக்குன்னா அது வேறு வழி இல்லை, நீ ஏற்றுக்குனார். நல்ல தொண்டன் மேலே சந்தேகப்படுதல், அவன் நமக்கு இடையூறு செய்கிறான், அவன் நம்மள கோல் சொல்கிறான், இப்படியெல்லாம் நினைக்கிறதெல்லாம் நான் செய்த பாவங்கள். அதை ஆசான் தான் சரிப்படுத்தினார். இப்போ பைய கொனைக்கேடும் உண்டிருக்கு. இப்போ ஒரு தொண்டன் அவன் நல்ல உண்மையான தொண்டனாக இருப்பான், அவன் மேலே ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணும், எனக்கு பழைய நினைப்பு வந்துடும். புஜனபுரி சொன்னார், உண்மையான தொண்டனெல்லாம் நீ இகழ்ந்து பேசுவே, அவன் மேலே ஒரு கோல் சொல்லுவேன், பொறாமைப்படுவேன், பொறாமப்படுவேன், அவன் மேலே கோல் சொல்லுவேன், அவனை மேலே சந்தேகம் வரும், உன் வினைப்பையன் நீ ஏற்றுக்கின்றார். அப்புறம் ஆசான் சொன்னதுனால தப்பிச்சோம். இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம், உண்மையான தொண்டனை பொய்யான தொண்டன் என்றும் பொய்யான தொண்டனை உண்மையான தொண்டன் சொல்லுவோம். ஆக அருட்பெருஞ்சோதி அடைவதற்கு இது பெரிய கொனை, இது ஒரு பெரிய பலகீனங்கள். ஆக அருட்பெருஞ்சோதி அடைகிற மக்களுக்கு எல்லா வகையான கொனைக்கேடு முன்னே இருந்திருக்கும், அது யாரும் மறுக்கவே முடியாது. எல்லா வகையான கொனைக்கேடுகளும் பல ஜென்மங்கள், ஒரு ஜென்மத்தை எடுத்துறான், பல ஜென்மங்கள் எடுத்த பாவங்கள் நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் இப்படியெல்லாம் போட்டு உலட்டி அவனெல்லாம் போட்டு கசைக்க வைக்கும். இதெல்லாம் அவன் தாண்டி வந்தாகணும். சரியா இவ்வளோ பெரிய திரும்பி பார்ப்பான், பாவ சும்மா மழை மாதிரி இருக்கும். ஐயோன்னா ஒன்றும் கவலைப்படாது, எங்களை பிடிச்சி கேளு, ஐயா இவ்வளோ பெரிய பாவ சுமை இருக்கே, நான் இது எப்படியா தீர்க்கணும், நீயே தான் சாப்பிட்டாகும். ஒன்றும் மன உளைச்சல் தரோம், இல்லது நோய் தரோம். ஒன்று மன உளைச்சல் அல்லது நோய் பிரச்சனையை உருவாக்குறோம், அந்த இது நீ ஏற்றுக்கன்னார். நாங்களே உதவி செய்கிறோம், நீயே அதை ஏற்றுக்கொண்டு தலைவலி தருவோம், பல்லு வலி தருவோம், மன உளைச்சல் தருவோம், விகாரம் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம். நீ அதை ஏற்று தாங்கிக்கிட்டினா நாங்கள் உனக்கு அருள் சேர்னார். ஆக இதெல்லாம் ஒருத்தன் அறிந்து உணர்ந்து அந்த இடத்துக்கு வரத்துக்குள்ளனா சின்ன விஷயம் இல்லை. இப்போ நாம் என்னோட அனுபவத்தை சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு துணை இருக்குது. நாங்கள் இப்படி அனுபவத்தை சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆக மனிதனுக்கே உள்ள அந்த ஜோதியை, அந்த அருட்பெருஞ்சோதியை அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு உபாயம், நாமத்தை சொல்கிறோம். நாமத்தை சொல்லி, ஆசா நாமத்தை, பெரியவங்க நாமத்தை சொல்லி இப்படியே தொடர்ந்து யாசிக்கிறோம், கெஞ்சி கேட்குறோம். தொடர்ந்து நாமத்தை சொல்லி கெஞ்சி கேட்குறோம், வீண்டு வணங்குறோம். அது ரகசியமாக வீண்டு வணங்கணும். நீங்கள் பாட்டில் கும்பலில் குவிந்து வணங்கினீங்கன்னா அவன் இப்போ ஆடம்பரத்து கும்புறான்னு சொல்லிவிடுவான். அதெல்லாம் அந்த வேலையை வச்சுக்கூடாது. ஒருத்தன் கடவுள் அடையணும், அருட்பெருஞ்சோதி அடையணும்னு சொன்னால் கதையெல்லாம் எடுத்து மூடிக்கணும், வெளியே ஓசையே வரக்கூடாது. சாஷ்டாம விழுந்து வணங்கி, நீ என்னைக்கு ரட்சிக்கணும், நான் எனக்கு ஞானம் சித்திக்கணும், நீ தான் அருள் செய்யணும், ரகசியமாக நாமத்தை சொல்லணும். அப்போ அந்த ரகசியமாக சொல்கிறவங்க தான் தேடிக்குவாங்க. வெளியில் விளம்பரமாக அது கூட்டு வழிபாடு செய்யலாம், அதை நான் குற்றம் இல்லை. தனித்து என்ன நீ கேட்குற ஆசானா, வேறு ஒன்றும் வேண்டாம். நீ என்னை பொல்லாத வறுமையில் தள்ளினாலும் சரி, இல்லை செல்வத்தை குவிச்சாலும் சரி, என்ன புகழ் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, என்னுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். நான் பாவம் செய்திருந்தாலும் நான் முன் செய்த வினையின் காரணமாக நான் எடுத்துக்கொண்ட லட்சியங்கள்லாம் தடைப்பட்டாலும் சரி, அந்த தடைப்பட்டாலும் அதுக்கு நீரே காரணம் என்றும், தடைப்படாது வெற்றி பெற்றால் அதுக்கு நீரே காரணம் என்றும் நான் உணர்வதற்கு நீ அருள் செய்யு கேட்டுக்கணும். இதெல்லாம் வேண்டுகோள் தான், இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதியை காண முயற்சிக்கிறோம், வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த எல்லைக்கு வந்துட்டோம். 98% வந்துட்டேன்யா. நான் கண்ணை முன்னா இப்போ ஜோதியை பார்க்குறேன். சிறிதில் அது கண் திறக்கால் லகிரின்னா, கண் திறக்க முடியாது, கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு. கண்ணை மூணா எத்தனை நாள் ஆகும், எத்தனை வருஷம்னு தெரியாது, எத்தனை வருஷம் இருந்தோம்னே தெரியாது. அப்படி ஒரு சுடரை காணுகின்ற வாய்ப்பு மனிதனுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கையா. நீங்களும் இதை போன்ற ஒரு முறையை பின்பற்றி அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் என்னை சார்ந்திருந்து என்னுடைய பாதையை பின்பற்றி பாதையை பின்பற்றி வந்தீங்கன்னா நீங்களும் அந்த லட்சியத்தை அடையலாம். மனிதனுக்கு உரிய அந்த மோட்ச லாபத்தை அடைய வேணுமென்றால் பெரியவங்க தயவு இருக்கணும். தயவு இருந்தால் தான் மன போராட்டம், எப்போ பார்த்தாலும் போராட்டம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமோட மனசை நிலைப்படுத்த முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். 5 நிமிஷம் ஐயா வேணாயா, ஒரு மணி கணக்காக இருக்க வேணாம், 24 மணி வேணாம்,
ஒரு 5 நிமிஷமாவது என் மன சாந்தம் உண்டாகுமா அப்படின்னா முடியாது. பேசிகிட்டு இருக்கலாம், 5 நிமிஷம் கூட மன சாந்தம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் வரையிலே, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு காலம் வரும் வரையில் நாம் தியானம் செஞ்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதெல்லாம் தான் நடைமுறை. அதுக்காக இப்போ அந்த ஜென்மத்தை இருக்கே இல்லை. நீ இருந்தாலும் நீ எந்த செஞ்சாலும் சரி, என்னை இந்த ஜென்மத்தை முடித்தாலும் சரி, அல்லது கொடுத்தாலும் சரி, அல்லது கெடுத்தாலும் சரி, கொடுப்பதும் கெடுப்பதும் உன் திருவருள் சம்மதத்தால் நடக்கணும். இதெல்லாம் பெரியவங்க என்ன செய்வாங்க, ராமலிங்க சாமியே ஒரு சந்தேகம் வந்துச்சு. ராமலிங்க சாமி வாசி வசப்பட்டவங்களுக்கு சந்தேகம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வாசி வசப்பட்ட உடனே மோனம் அறிந்தவருக்கு முத்தியும் கை கூடும், மோனம் அறிந்தவருக்கு சித்தியும் முன்னிருக்கும். மோனம் கை வந்து தூய்மொழி யாவும் முற்றுங்கான், மோனம் கை வந்து கருமமும் முன்னுமர். மோன நிலை அறிந்த மக்களுக்கு எந்த தடையும் இருக்காது. ஆனாலும் வாசி வசப்பட்டாலும் மோன நிலை என்பது வாசி வசப்படுதல். அது வசப்பட்டாலும் அந்த காற்று தங்கி இருக்கணும். பூஜை செய்யாதான் அந்த போட்ட குழுகையாகினார். ஆக வாசி வசப்பட்ட மக்கள் எல்லாமே நல்லபடியாகவே செய்வார். இவனாக செய்கிறான், அவங்க என்ன செய்கிறான், பெரியவங்களை பூஜை செஞ்சவன்ப்பா, பல ஜென்மங்களை அவன் பூஜை செய்து ஆசி பெற்றிருக்கிறான். இவன் எதை மேற்கொண்டான் சரி, அதை தடையில்லாமல் நிறைவு பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னே அவன் சோறு படைவான். எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, நம்ம பிள்ளை அவன் நம்ம பிள்ளை தான் சொல்லுவான். புஜன மகரிஷா இருந்தாலும் சரி, போக மகரிஷா இருந்தாலும் நம்ம பிள்ளை அவன் எதை விரும்புகிறான்னு கேட்பான். இது மாதிரி அவன் விருப்பமெல்லாம் ஏழை எளியவங்க பசியாற்றதான் இருக்குமே தவிர வேற விருப்பமே இருக்க முடியாது. பசியாற்றுதல், தொண்டு செய்தல், பொழுதை நற்பொழுதாக்கி கொடுதல். ஆக பொழுதை நற்பொழுது என்பது அவங்க சுயநிலைமே இருக்காது. இந்த துறையில் வரும் மக்களுக்கு திரவியத்தின் பயனதை அடையவே என்ன மாட்டாங்க. கோடிக்கணக்கான பொருள் இருந்தாலும் சரி, அவன் அது குப்பை மாதிரி நினைப்பான். ஆனால் அது கூட புழங்கிட்டு இருப்பான். இந்த பண்பு தலைவன் கொடுக்கணும். அவங்க என்ன செய்வாங்க, வேண்டிய பொருளை அள்ளி தந்து அன்பர் கூட்டத்தையும் உருவாக்குவாங்க. எங்கே பார்த்தாலும் பண்புள்ள அன்பர்களும் தொண்டர்களையும் உருவாக்கி அதன் மூலமாக இவன் தூய மனசு இருக்கணும். தூய மனசு எப்போ வரும்னு கேட்டான், இவன் பொருளாதாரத்தை குவித்தால் தந்தால் இல்லை குவித்தால் இவன் என்ன செய்வான்னு தெரியும். அவன் தகுதியெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இவன் கோடிக்கணக்கான பொருள் வந்தாலும் அதை அவன் விரும்ப மாட்டான். இது யார் சொன்னது? பிரம்ம முனிவு சொன்னார். திரவியத்தின் பயன் அதை அடையவே எண்ண மாட்டானார். ஆனால் இந்த வாய்ப்பு இருந்தால் தான் வாசி நடத்தி கொடுப்பாங்க. இல்லைன்னா என்ன செய்வான், இவன் பாட்டில் வந்து பூந்து விளாச்சிட்டான்னா அது தெரியும் அவனுக்கு. இதெல்லாம் இந்த பேச்சே இருக்காது. ஒருத்தனுக்கு வாசி நடத்தி கொடுக்குறான்னு சொன்னாவே இவன் பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டான். பேரை நம்ம ஞானிகள் பேரை கெடுக்க மாட்டான். ஞானிகள் பெருமையை பேசி தொண்டர்கள்லாம் ஆன்மீகவாதியெல்லாம் ஒருமலைப்படுத்துவான். எல்லோரும் கை தூக்கக்கூடிய பண்பு அவன்கிட்ட இருக்கும். ஆகவே இவனுக்கு வாசி நடத்தி கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம். இவன் சரணப்பட மாட்டான். சரணம் இருந்தாலும் காலப்போக்கில் அந்த சரணங்கள்லாம் பொடிபட்டு போகும். இவனை கை தூக்குனா உண்மையான ஆன்மீகம் பரவும். ஸோ இந்த தொண்டர்கள் ஆன்மீகவாதிகள் நிலை உயர்வதற்கு இவன் துணை செய்வான், தொண்டு செய்வான். ஆகவே இவன் பேரும் புகழ் வந்தாலும் தன்னடக்கத்தோடு இருப்பான், கர்வம் கொள்ள மாட்டான். எல்லா வகையான பண்பு இருக்கான்னு பார்க்காம செல்வத்தை கொடுக்க மாட்டான். பெரியவங்க ஆசி இருந்தால் தான், இல்லைன்னா என் பிள்ளை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ சட்டமணியெல்லாம் சொல்கிறார், தானே இடசூச்சம் காலி கண்டால் தவறாது எத்துடையும் செய்வார். அடங்குவார் உச்சியிலே அமர்வார் வந்து அவர் பட்ட பாட்டதனை சொல்லி போவார். முடங்குவார் பிரசவ துன்பம் போலே முனி கூட்டம் வந்துடுவார் உதவி செய்வார். இடங்கண்டால் எல்லோரும் தானே வந்து என் குழந்தை என்று துணை செய்வார். சொன்னது புஜன மகரிஷி காவியத்தில் இருக்குது. இடங்கண்டால் எல்லோரும் தானே வந்து என் குழந்தை என்று துணை செய்வார். ஒருவன் இடம் காணுது என்பது புருவமத்தி ஆகிய ரகசியத்தை கண்டால்தான் எல்லோரும் என் பிள்ளைன்னு சொல்லுவான். அவங்கெல்லாம் என் பிள்ளைன்னு எல்லா ஞானிகளும் சொன்னான். ஒரு அகத்தீசனோ அல்லது புஜன மகரிஷியோ போக மகரிஷியோ அல்லது திருமல தேவனோ என் பிள்ளைன்னு சொன்னால் 9 கோடி பேர் என் பிள்ளைன்றான். இவன் பாவின்னு ஒரு மகான் முடிவு எடுத்தா அத்தனை பேரும் பாவின்றான். அவன் போயிட்டே இருப்பான், பெரிய கிட்டே நெருங்க மாட்டான். இது என்ன காட்டான், அவர்கள் கொடுத்த அந்த பண்புகள். எந்த பண்புகள்? பொருளாதாரத்தை கண்டு மயங்காத பண்புகள், ஜாதி வெறி இல்லாத பண்புகள், பகைமை கொள்ளாத பண்புகள், குற்றத்தை மன்னிக்கக்கூடிய பண்புகள், எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய பண்புகள், தாய்மை குணமுள்ள பண்புகள், இதெல்லாம் தலைவன் கொடுத்துருப்பான். அதனால தான் இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த உலக ரச்சனை எங்கள் செயல்பாடு பூராவும் உலக நலனை மையமாக தான் கொண்டிருக்குமே தவிர
எங்களுக்கு வேறு சுயநலமே இருக்க முடியாது, இருக்கவே இருக்காது. இந்த பண்பும் தலைவன் கொடுத்த பண்பாகும். அதனால தான் நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம், நீ இவங்ககிட்ட என்னையா உயர்ந்த கொள்கைகள்லாம் உயர்ந்த பண்புகள்லாம் இவங்களுக்கு என்னையா தெரியும், உயர்ந்த லட்சியத்தெல்லாம் கடைபிடிக்க முடியுமா? எல்லாரத்தானும் யாராக இருந்தாலும் சரி, தலைவனை கும்பிடும்போது இப்படியெல்லாம் கேட்கணும் என்று நல்லது கெட்ட தெரியாதப்பா நீ தான் உணர்த்துன்னு சொல்லி கேட்டால் அவங்க அருள் செய்வாங்க. நானே பெரிய மனுஷனா நீ இருன்னு சொல்லிட்டு போய் தொலைச்சிருவான், ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே அவங்ககிட்டலாம் பூஜை செய்ய சொல்கிறோம். பூஜை செய்யும் போதே ஒரு பக்கம் கடன் சுமை இருக்க, ஒரு பக்கம் உடல் நோய் இருக்குது, ஒரு பக்கம் மனைவிக்கு நோய், பிள்ளைங்க நோயின்னா அது பாட்டில் அது மட்டுமே அது பாட்டில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். நீ நாமத்தை சொல்றியா, வேறு வழியே இல்லையா, நாமத்தை சொல்லி ஆசி பெற்றுன்னு சொல்லுவான். சரியா, அவங்களுக்கெல்லாம் விமோச்சனமே இல்லையாண்ணா விடாத, இப்படி பிடிச்சிக்கிட்டே வா, பெரியவங்க கைவிட மாட்டாங்க. என்ன கேட்குற குறிக்கோள்னு கேட்குறான். அடியனுக்கு ஞானம் சித்திக்கணும், அடியன் மரணம் இல்லா பெருவாள் பெறணும், உன் நாமத்தை சொல்லுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும், உன் திருவடியை பற்றி எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் கேட்குறான். இதை கேட்டுட்டு வந்துட்டு ஆசான் கைவிட்டாலும் அது கை கூடாவிட்டாலும் உன்னை கை தூக்கி விட்டுருவாங்க. இதை தொண்டர்கிட்ட சொல்லணும். அவன் மற்றவனாட்ட அந்த பொருளாதாரத்தை கேட்காது, அதுக்காக போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ கேட்கும்போதே இப்போ மாணிக்க வாசகரோ அகத்தீசனக மாணிக்க வாசகர் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினார். ஆக பெரியவங்ககிட்ட எதை கேட்டாலும் தருவாங்க, ஆனால் கேட்க வேண்டியதை மட்டும் கேட்கணும். ஆக இப்போ ஆசான அடியனுக்கு ஞான சித்திக்குன்னு சொன்னால் அவனை வறுமையில் விட்டுவான். அவனை மடையனான் எது இதையும் செய்வான். இல்லறத்தை நடத்தலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ஞானமும் சித்திக்கும், பேராசை மட்டும் இருக்காது. பேராசை பொறாமை வஞ்சனை கொடுமையான கொனைக்கேடுகளை எல்லாம் உடஞ்சி தூளாக்கிடுவாங்க. உடஞ்சி தூளாக்கிறதுக்கு அவங்க தான் அருள் செய்வாங்க. இதெல்லாம் நாங்கள் ஏன் சொல்கிறோம்னா எங்கள் அனுபவத்தை சொல்கிறோம். அருள் பெருஞ்சோதியை காணுவது என்பது சிறந்த பண்பாளராக தான் இருக்கணும். பண்பாளர்களுக்கு மட்டும்தான் அருள் பெருஞ்சோதியை காண முடியும். ஆக அந்த ஜோதியை நம்முடைய இருந்தாலும் இன்னொருவன் எனக்கு நமக்கு சொல்லணும், அவன் மனம் இறங்கணும். அப்போ என்ன சொல்லிட்டாரு இங்கே, உற்று நின்றாரோடும் அத்தகு ஜோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவார்களே. சித்தர்னா முயற்சி போன அர்த்தம். சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவார்களே, பத்திமையாலே பணிந்தடியார் தொலை முத்தி கொடுத்தவர் முன்பு நின்றார்னா. ஆக நாம் காணுகின்ற ஜோதியெல்லாம் தலைவனால் கொடுக்கப்பட்டதென்றும் நம்மிடம் இருக்கின்ற தயக்குணம், அர்ப்பணித்தல், பிறருக்கு பசியாற்றுவித்தல், உயர்ந்த லட்சியங்கள் எல்லாம் அவன் கொடுக்கணும், தலைவன் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் இந்த பொருள் வந்துச்சுன்னா போச்சுடான்ட்டுவான். ஆக இதெல்லாம் பொருளாதாரத்தை கண்டு மயங்காமல் இருத்தல், சரணப்படாமல் இருத்தல், பேராசையற்று இருத்தல், பண்போடு வாழ்தல், இதெல்லாம் அணுவாக தான் கொடுப்பான். ஒரே நாளில் அள்ளி கொடுத்துட மாட்டான். என்ன காரணம்னா ஒரே நாளில் அள்ளி கொடுக்குற அல்ல இது. ஒருத்தனுடைய இருக்க கொனைக்கேடு மட்டும் தீரணும்னா 10 வருஷம் பூஜை செய்யணும். 10 வருஷம் பூஜை செஞ்சு தான் இந்த கொனைக்கேடு நீக்கணும். அப்போ கொனைக்கேடு நீக்கத்தே 10 வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் எங்கே எண்ணிக்கலாம், மறுபடியும் 10 வருஷம் ஆகும் ஜோதியை காணுது. இப்படியெல்லாம் இந்த துறை இப்படி இருக்குதுயா. அவங்க பிடிச்சி கரையேறிக்கணும், வேறு வழியே இல்லை. பெரியவங்க ஆசி இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். நாம் எல்லாம் சேர்ந்து அவரவர்கள் ரகசியமாக ஒரு நோட்டு போட்டு எழுதிக்குவோம். நாங்கள்லாம் நோட்டு போட்டு எழுதியிருக்கோம். இன்றைய காலையில் 10 நிமிஷம் நாமத்தை சொன்னோம். ஆமாம், வீண்டு வணங்கணும், மன செம்மைப்பட்டுச்சு, மன செம்மைப்படலை. சரி, மாலையில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாமத்தை சொன்னோம், மன செம்மைப்பட்டுச்சா, மன தடுமாட்டானுச்சா. சரியா, நடுஜாம பூஜை மிக உயர்ந்த பூஜை, 6 கால பூஜை வச்சுருக்கிறான். அப்புறம் 3 கால பூஜைன்னு சொல்லுவோம். நடுதாமத்தில் 1 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் நாமத்தை சொல்கிறோம். இப்படியே பூஜை செஞ்சுட்டே வர்றோம். இது தேதி போட்டு எழுதி வச்சுக்கணும், இல்லைன்னா முடியாது. ஆக இதெல்லாம் இருக்குதே, இப்படி தேதி போட்டு எழுதி வச்செல்லாம் பூஜை செய்யுதுன்னா எங்களுக்கு மனம் போராட்டம் இருக்குயா, கடன் சுமை இருக்குது, நோய்வாய்ப்பட்டிருக்கோமே, பல்வேறு பிரச்சனைலேருந்து தடுமாறிட்டு இருக்கேன். அது பாட்டில் அது இருக்கட்டும், இது பாட்டில் இருக்கட்டும் சொல்லணும். இதெல்லாம் தினம் பூஜை செய்தால் எல்லா பிரச்சனையும் தீரும். எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கிட்டு தான் பூஜை செய்யணும்னு நினச்சோம்னா இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் கடை தர முடியாது. இதுதான் என் அனுபவம். இப்போ நாங்கள்லாம் ஆரம்பத்தில் வறுமையில் தான் இருந்தோம். வறுமையில் ரொம்ப தனிநபர் தானே, அது ஏதோ ஒரு நாளைக்கு சேவை இருக்கும், இல்லாமல் இருக்கும். பொல்லாத வறுமை இல்லை, பொல்லாத வறுமை தான் நாங்கள் தேர முடியுமா? மிகுதிய செல்வமும் இல்லை, பொல்லாத வறுமையும் இல்லை. அப்படி அமைதியான வாழ்க்கையை தனிநபர் தானே, நாங்கள் தனிநபர் தான். ஆக பொல்லாத வறுமை இருந்தால் நாங்கள் முன்னே போயிருப்போம். ஆக வறுமையும் இல்லை, அதே சமயத்தில் மிகுதி செல்வமும் இல்லை. இப்படி நடுத்தரமான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அது மூலமாக தான் வந்திருக்கிறோம். இப்போது நம்ம இந்த காலகட்டத்தில் வேண்டிய பொருளை ஆசான் கொடுக்குறான். கொடுத்து நம்ம மூலமாக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பஞ்சபராதிகளுக்கும்
பசி ஆடுறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் தொண்டர்களும் முன்னேறலாம். உலக மக்கள், உலக ரட்சன்னு சொல்லுவோம், உலகத்தை ரட்சிப்பதற்காகவே மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்காக நாங்கள் என்னை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம செம்மையாக செஞ்சிட்ருக்குறோம். நீங்களும் வந்து தொண்டு செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கும் ஞானிகள் பார்க்குறான். பெரிய இடத்துல இருக்கிறதுனால இப்போ நீ இந்த இடத்துல சின்ன இடம்னு நினச்சிடாதீங்க. பாண்டியன் சின்ன இடம் நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய இடம் இது. நான் தற்பெருமையாக பேசலை. மிகப்பெரிய இடம், மிகப்பெரிய இடம் இது. ஆனால் ஒன்று வெளியே பார்த்தால் உலகத்தை அவர் போடு இருப்போம். நாங்களாம் பார்த்து ரொம்ப லகுவாக இருப்போம். ஆனால் பெரிய இடம்னு நாங்களே சொல்கிறோம்னா எங்களை பற்றி புரிந்து கொள்ளணும். என்ன தொட்டதெல்லாம் வெற்றி பெறுங்க. எந்த காரியமும் தடைப்படாது. எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி. அப்போ எந்த காரியத்தை எடுத்தாலும் சக்கரவர்த்திக்கே முடியாது. சக்கரவர்த்தியே தொட்டது தடைபடும். நாங்கள் இன்னைக்கு நினைக்கிறோம் இந்த காரியம் வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு 1000 திருமணம் தடையெல்லாமல் நடக்கணும்ப்பா, நடக்கும். அதில் எந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுப்பா, இருக்காது. நீ தான் பொருள் விஷயம்னு செய்கிறோம். எடுத்துக்கொண்ட லட்சியம் நல்லபடி முடியணும், முடிக்கிறோம். தடையே இல்லாத இடம். ஆக எந்த காரியத்தையும் தடையில்லாமல் முடிப்பதுனால்தான் இந்த இடம் உயர்ந்த இடம்னு சொல்கிறோம். யாராலும் நினைச்சதை முடிக்க முடியாது, நாம் முடிக்கலாம். ஆகவே தொண்டர்கள் அத்தனை பேரும் இதே இந்த இங்கே பேசப்பட்ட கருத்துக்கள் அத்தனையும் என் அனுபவத்தை சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு தியானம் செய்யணுமோ, எந்த குறிக்கோளுக்காக தியானம் செய்யணுமோ அதான் முக்கியம். எந்த அளவுக்கு தியானம் செய்திருக்கட்டீங்க, எந்த குறிக்கோளுக்காக நீ தியானம் செய்யறேன்னா, ஒரே லட்சியம் இனி பிறக்கக்கூடாதுன்னா, அதை வள்ளுவன் தான் சொல்லுவான், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமி மற்றது வேண்டாமே வேண்டாம் வரும்னா. அவன் விரும்பினால் என்னை பிறக்கக்கூடாது விரும்பணும்னா. அவன் மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, இது சொல்லி கொடுத்தாதான் கேட்பான். இல்லைன்னா அவன் பாட்டில் எது முன்னே பல லட்சம் இருக்கும், பூந்து விளாசிடுவான். பூந்து விளாசிக்கிட்டு தவிடு பார்த்துக்கிட்டலாம் அவங்க கேட்ட ஆரம்பிச்சிடுவான். இதுதான் கேட்கணும், நாங்கள் சொல்லணும். இல்லைன்னா அவன் கேட்க மாட்டான். அடிப்படை ஒருத்தன் தான் சொற்கூறு ஆசி இருக்கணும். அதான் சொன்னான், இது மாதிரி பெரிய இடம். இப்போ எங்களை மாதிரி ஆள்கிட்ட நெருங்கி பழகி, ஐயா நாங்கள் துறையில் முன்னேற விரும்புகிறோம் ஐயா, நீங்கள் எங்களுக்கு அருள் செய்யணும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் வகுத்து தருவோம் பாதே, நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஆக மனுஷன் அங்கேருந்து வரணும். இப்படி வெறும் கேட்க வேணும் அவசியம் இல்லை. இப்படி பேசிகிட்டு இருப்போம், அள்ளி கொட்டிக்கிட்டே இருப்போம். அந்த அள்ளி கொட்டதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது தான். இப்போ என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுது, இப்போ பேசுகிறது திரும்ப திரும்ப பேசுவது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். எத்தனை மாறான் விட்டாது முயற்சிக்கிறான், விட்டாது என்ன சொல்லுவான். அவன் சொல்லும்போது கரையான உலகம் வளம் வந்தது போல். கரையான் உலகம் வளம் வந்தால் எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம். அதுக்காக நம்ம பாடுபடாமல் இருக்க முடியுமா? பாடுபட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம். நடந்துக்கிட்டே இருக்கட்டும். எது ஆசானுக்கு தெரியுதோ நடந்துக்கிட்டோம். அதே சமயத்தில் எறும்போர கல்குழி விழுந்தாலும் போடுவார். எறும்போர கல்குழி விழுந்தான் அவ்வளோ பெரிய துறை, அவ்வளோ பெரிய கஷ்டம்தான். அதுக்காக எல்லாம் ஞானி ஆகாமல் இருக்காங்களா? அவன் வாட இருப்பான். நீங்கள் வாடகை செஞ்சுட்டே வரீங்க, செஞ்சு வரீங்க, இங்கே கேட்குறீங்க. நான் சொல்கிற கருத்தெல்லாம் இப்போ நீங்கள் என்ன நினைக்கணும், இன்னைக்கு பேசப்பட்ட கருத்துக்களை ஒரு வரப்பிரசாதம் நினைக்கணும். ரொம்ப லகுவாக தெரியும் உங்களுக்கு பார்த்தா. அது ரொம்ப நுட்பமான வார்த்தையை பேசிட்டு வந்திருக்கிறேன்ப்பா. அருட்பெருஞ்சோதியை காணுறதுக்கு என்ன செய்யணும், சலிப்பில்லாமல் பழிப்பில்லாமல் மற்றவன் குறையை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை. எவனே அப்படியே போகிறானா, அவன் எப்படி போனான், இவன் உனக்கு என்ன நட்டம், எவனை அப்படியே போகிறான், நீ ஒன்றும் கடவுள் இல்லை, உன் வேலையை பாருங்கண்ணா. என்னடா இது நாள் வரலும் அவன் குறையே சொன்னது, அவன் குறை என்ன இவன் குறை என்னான்னு கேட்டுக்கிட்டு பரிசீலனை செஞ்சுக்கிட்டு நீ எவனே அப்படியே போகிறான், உனக்கு என்ன நட்டம், உன் வேலையை பாரியா. அந்த அவசியமில்லாத சிந்தனை உனக்கு இது தேவையில்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருப்போம். இதெல்லாம் அவன் என்ன போனான் இவன் என்ன போனான்னா வேணா ஐயா, எவனோ அப்படியே போகிறான், நம்மனா கடவுளா, வேலையை பாருன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வரணும். ஆக இதெல்லாம் பெரியவங்க ஆசி இருந்தால் தான் இப்படியெல்லாம் தன்னையே கட்டுப்படுத்தி கொள்ளுதல். தன்னையே கட்டுப்படுத்தி கொள்ளுதல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. பெரியவங்க ஆசி இருந்தால் தான். இல்லைன்னா எதை போச்சு வந்துச்சு அப்போ தூங்கவே விடாது. இவனை தூங்குற வரையும், இவன் படுத்து உறங்கும் வரையில் பாடாப்படுத்தும். இதெல்லாம் வெற்றி கண்டு ஆட்சி பெறணும், நிலை உயரணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நிலை உயரணும், மன அமைதி கொள்ளணும். இதெல்லாம் செய்துன்னு சொன்னாக்க ஓ மகத்தி சாயனமும், 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 ஓ
ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. இப்போ இந்த தேதி 8/2/1998, இடம் ஓங்காரக்குடி, இரவு ஒரு 8 மணி 8 மணி. இந்த கருத்துக்கள் ஏதோ திரும்ப திரும்ப சொன்னது போல் இருந்தாலும் என் அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு எல்லைக்கு வந்ததுனால, தொல்லையை கடந்து எல்லைக்கு வந்திருக்கிறேன். தொல்லையை கடந்து எல்லைக்கு வந்ததுனால இந்த சொல்லப்பட்ட கருத்துக்களே உங்களுக்கு இந்த துறையில் முன்னேறுகின்ற மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா பண்ணியன்?